Happy morning students, a warm welcome from Sheba Group of School online class. Hope that you are all fit and fine. Students, today we are going to start our second term portion. Today our subject is English. In subject we are going to learn a prose, Appa. The characters in the lesson are Meena, mother and father, bell caretaker, official. Okay students, now let us move on to the lesson. Kirikuppam was a small village near Nagapattinam. Meena and her parents lived in this village. The villagers toiled in the sea every day and lived happily. Kirikuppam ஒரு ஸ்மால் என்னதுமா ஒரு வில்லேஜ் நாகப்பட்டினத்தில் நியர் நாகப்பட்டினம். மீனாவும் அவங்க அம்மா அப்பாவும் இங்கே தான் வாழ்ந்து வராங்க. மீனா அவங்க அப்பா வந்து ஒரு ஃபிஷர்மேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இட் வாஸ் அ pleasant Sunday morning in December. ஒரு நாள் ஒரு சண்டே மார்னிங் டிசம்பர் மந்தில் all the villagers were ready to go for the sea. Some went for the sea and some were preparing to go to the sea. On that day, on that fine day, Meena's father went off to the sea and Meena was playing in the seashore with her friends and her mother was doing her work. At that time, the village bell taker was to ring the bell 8 times. As he came to ring the bell, he saw the sea water had receded a few hundred meters. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெல் டேக்கர் வந்து அந்த பெல்லை 8 டைம்ஸ் அடிக்கிறதுக்கு வராரு. அவர் அப்படி வரும்போது கடல் வந்து உள்ளே போகிறத பார்க்குறாரு. எவ்வளோ உள்ளே போயிடுச்சான், ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உள்ளே போயிடுதான். Soon many in the village noticed the same. எல்லாருமே அந்த வில்லேஜில் இருக்கவங்க எல்லாமே இதை பார்த்துட்டாங்க. மீனா and her mother were also with them. மீனாவும் அவங்க அம்மாவும் அங்கே இருக்காங்க இதை பார்க்கறதுக்கு. The sea water continued to recede. sea water என்ன பண்ணுது, தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, உள்ளே போய்கிட்டே இருக்குது. The bell hit 8 times. At that time the bell hit 8 times. Everyone was getting ready to see the big wave that was coming towards them. எல்லாரும் என்ன இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. ஒரு பெரிய அலை தூரத்தில் இருந்து அவங்க பார்க்குறாங்க. அது வந்து அவங்கள நோக்கி வர்றதை பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. மீனாஸ் மதரும் மீனாவும் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. As the wave came near to the seashore, it was increasing in height. என்ன ஆச்சு, வேவ் வந்து கடலில் ஓரத்துக்கு வந்துட்டே இருக்குது. வர அது என்ன பண்ணுது, அதோட ஹைட்டு உயரமாக்கிட்டே போகுது. எவ்வளோ தூரத்துக்கு உயரமாக இருக்கா, அந்த ஸ்கை அளவுக்கு உயரமாக போயிட்டுச்சா. மீனாஸ் மதர் ஃபெல்ட் அ சடன் ஃபியர். மீனாவோட அம்மாவுக்கு என்ன வந்துடுது, திடீர்னு ஒரு சின்ன பயம் வந்து. She felt that something was going wrong and she caught Meena in her hand and she started to run towards her house. அவங்க அம்மாவுக்கு ஏதோ தப்பாக படுது, ஏதோ இந்த வேவ் வந்து நம்மளை ஏதோ டேமேஜ் பண்ணிடுன்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, மீனாவை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்க வீட்டை பார்த்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. As she was running, the wave hit the village. The wave hit the village and it crushed the boats and huts. Meena's hut was also one among them. இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்ணுது, அந்த கடல் வந்து வேகமாக வந்து வில்லேஜை ஹிட் பண்ணவும் அங்கே இருக்க போட்ஸு ஹட்ஸு எல்லாமே என்ன ஆகிடுது, க்ரஷ்ட் ஆகிடுச்சு, வாஷ்ட் அவுட் ஆகிடுச்சு. அதில் யாரோட வீடும் இருக்குது, மீனாவோட வீடும் அதில் இருக்குது. இந்த மாதிரி ஆக்கிட்டே இருக்கும் போது என்ன அவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கும் மீனாவுக்கும் என்ன கேட்குது, நிறைய பேர் அவங்கள சுற்றி ஸ்க்ரீம் பண்ணுற சவுண்ட் கேட்குது. மீனா அண்ட் ஹர் மதர் வேர் செப்பரேட்டட் அண்ட் த்ரோன் ஆஃப். மீனாவும் அவங்க அம்மாவும் என்ன பண்ணாங்க, தனித்தனியாக பிரிஞ்சு வேறு இடத்துல போய் தூக்கி விசிறி அடியப்பட்டாங்க. 2 பேரும் என்ன ஆகிட்டாங்க, தூக்கி வீசப்பட்டாங்க. Then slowly the water receded again into the sea. The sea water
again receded into the sea. என்னாச்சு, இந்த தண்ணி எல்லாம் சீக்குள்ளரையே போக ஆரம்பிச்சிடுச்சு. Meena's mother gathered herself and searched for Meena. மீனா அம்மா டக்குன்னு எழுந்திருச்சு என்ன பண்ணுறாங்க, மீனாவை சுற்றி சுற்றி தேடுறாங்க. As she was searching Meena, another second massive wave hit the village. அவங்க அம்மா தேடிக்கிட்டே இருக்கும்போது மீனாவை இன்னொரு பெரிய அலை, அதோட ரொம்ப ஆக்ரோஷமான அலை வந்து வில்லேஜை ஹிட் பண்ணுது. அந்த மாதிரி அலை வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, மீனா அவங்க அம்மா அந்த தண்ணியில் அப்படியே வாஷ்ட் அவுட் ஆகிடுறாங்க. அவங்க அம்மா தனியாக எங்கேயோ போயிடுறாங்க. மீனா என்ன ஆறா, மீனா தனியாக போய் அந்த தண்ணியில் மாட்டிக்கிட்டு அந்த அலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஒன்றாவது அவளுக்கு ஒன்றுமே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. மீனா வாஸ் பேங்க்ட் ஆன் த ட்ரங்க் ஆஃப் எ கோகனட் ட்ரீ. மீனா வாஸ் பேங்க்ட் ஆன் banged her to the wave banged her to the trunk of the coconut tree. என்ன ஆச்சு, அந்த கடலால் அவளை மீனாவை கொண்டுட்டு போய் என்ன ஆச்சு, ஓங்கி அடித்ததில் என்ன மீனா வந்து ஒரு ட்ரங்க் ஆஃப் அ கோகனட் ட்ரீல போய் என்ன பண்ணுறா, மாட்டிக்கிறா. As she banged on the coconut tree, she firmly hugged the tree. என்ன பண்ணுறா, கெட்டியமாக அந்த கோகனட் ட்ரீயை பிடிச்சிக்கிறா. Soon she fainted. என்ன பண்ணுறா, அதை பிடிச்சிக்கிட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, அவள் மயக்கத்துக்கு போயிடுறா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், and when she woke up she was in the hospital. After she recovered they transferred her to a rehabilitation center. கண் முழிச்சு மீனா பார்க்கும்போது அவள் எங்கே இருந்தா, ஹாஸ்பிட்டலில் இருந்தா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவள் உடம்பு நல்லா ஆன உடனே அவளை ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு மாற்றிடுறாங்க. த சென்டர் ஹவுஸ்ட் நியர் 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அந்த சென்டரில் நிறைய பாய்ஸும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாய்ஸும் கேர்ள்ஸும் இருந்தாங்க. த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வாஸ் ரன்ட் பை அ கைண்ட் ஹார்ட்டட் அஃபீஷியல். அந்த சென்டரை ஒரு நல்ல மனசுள்ள ஒரு பர்சன் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார். He often visited the center with his family. அவர் வந்து அப்பப்போ அந்த சென்டருக்கு வந்து அவங்க ஃபேமிலியோடு வந்து அங்கே வந்து பார்ப்பார். பிள்ளைங்கள் அங்கே இருக்க பிள்ளைங்களெலாம் பார்ப்பார், அங்கே கூட விளையாடுவாங்க. அப்படி வரும்போது the official's wife liked Meena very much because Meena was the youngest one in the center. She used to play with Meena when she comes there. After 3 years, the official got transferred to another district. என்ன பண்ணாங்க, அந்த அஃபிஷியலை வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பட் ஆல்சோ த அஃபிஷியல் யூஸ் டு விசிட் த சென்டர் ஒன்ஸ் இன் அ இயர். ஒரு வருஷமாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஒரு டைம் ஆச்சும் வந்து அவர் அந்த சென்டரில் வந்து எல்லா பிள்ளைங்களையும் பார்த்துட்டு மீனாவையும் வந்து பார்த்துட்டு போவார். இது மாதிரி எத்தனை வருஷத்துக்கு நடந்துச்சு, ஃபார் 5 years this was happening. Okay children, Meena now opened her eyes. Her cheeks were moist. மீனா அவள் கண்ணை திறந்து பார்க்குறா. அவள் கண்ணில் என்ன இருக்குது, அவள் கண்ணில் கண்ணீர் உருண்டோடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறா, மீனா வாஸ் சிட்டிங் இன் அ கிளாஸ் ரூம் அண்ட் ஷி வாஸ் திங்கிங் ஆஃப் த இன்சிடெண்ட் விச் ஹேப்பன்ட் இன் த பிஃபோர் இயர்ஸ். முன்னாடி நடந்ததெல்லாம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கா மீனா வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு இதெல்லாம் இப்போ தான் நடந்த மாதிரி இருந்துச்சு, நேற்று தான் நடந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நவ் மீனா வாஸ் ஸ்டடியிங் இன் 12th standard. மீனா வாஸ் ஸ்டடியிங் இன் 12th standard. As she was thinking of the incident, she heard a voice calling her, Meenu, Meenu. She raised her head and she saw her official standing in the entrance of her classroom. She was very happy and she came out of the class and she gave a good hug to the official and called him Appa, Appa. Okay students, filling the blanks. 1. Meena's village was hit by waves on a Sunday morning. Meena was
transferred to a rehabilitation center. Third one, the official's family visited the rehabilitation center for 5 years. The official and his wife liked whom as Meena. Meena studies in 12th standard. Next room, letter B. Read the statements and write true or false. Meena's father was a fisherman. So true or false, ma? Yes, true. People ran off when the sea water receded. False. 3 waves hit the village. It is false. Only 2 waves hit the village. The official visited the rehabilitation center daily. False. The official was transferred to another district. True. Okay, students. Next we are going to learn the poem The Real Wealth. The Real Wealth. Real Wealth na என்னதுமா உண்மையான செல்வம் எதுன்னு தான் நம்ம இந்த poemல நம்ம படிக்க போறோம். Parents bring us to this soil and will never let us get spoiled. They earn our daily bread and wish to see us shoot ahead. Parents, நம்ம அம்மா அப்பா தான் நம்மளை இந்த மண்ணுக்கு கொண்டுட்டு வராங்க. அவங்க அதே மாதிரி நம்மளை கண்ணும் கருத்துமாக நம்மளை பாழாகாமல் பார்த்துக்கிறாங்க. நமக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி கொடுத்து நம்மளை பார்த்துக்கிறாங்க. They earn our daily bread. நம்ம தினமும் சாப்பிட்ற ஃபுட்டுக்கு அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. And wish to see us shoot ahead. நம்ம முன்னேறி வரதை பார்க்கறதுக்கு அவங்க ஆவலாக இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, நம்ம நல்ல பொசிஷனுக்கு படித்து நல்ல பொசிஷனுக்கு வரணும், நல்ல குணத்தில் நல்லா வளரணும், நல்ல பழக்க வழக்கத்தோடு வளரணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. In this 4 lines we see about our affection of our parents. Brothers always fights for his share, but if someone hurts us he can't bear. நெக்ஸ்ட்டு பிரதர்ஸ் எப்போவுமே அவங்களோட ஷேருக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட ஒரு ஏதாவது திங்காகட்டும் ஒரு ஃபுட்டாகட்டும் என்ன பண்ணுவாங்க, எந்த நேரமும் நம்மக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே நேரம் நம்மளை யாருனாச்சும் ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால அதை தாங்கவே முடியாது. சிஸ்டர்ஸ் வேர்ட்ஸ் யூ நெவர் டேர், ஷீ இஸ் நெக்ஸ்ட் டு பேரண்ட்ஸ் இன் கேர். சிஸ்டர்ஸ் இதே மாதிரி நம்ம சிஸ்டர்ஸ் சொல்கிற எல்லா வார்த்தைகளும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மறுக்கவே மாட்டோம். ஏன்னா சிஸ்டர்ஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி, அவங்கள நம்மளை பேரண்ட் மாதிரி கேர் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த 4 லைன்ஸில் நம்ம சிப்ளிங்ஸோட அஃபெக்ஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட், a good friend is with you in all deeds and stays last for all your needs. A good friend. குட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட எல்லா நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்கும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்ம கூடையே இருப்பாங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கூடையே இருப்பாங்க. ரிலேஷன்ஸ் ஆர் த ரியல் வெல்த், நர்ச்சர் தெம் லைக் யோர் ஹெல்த். ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு உண்மையான செல்வம். அதை நம்ம என்ன பண்ணணுமா, நல்லா வளர்த்துக்கணும். நம்ம என்ன பண்ணோம், அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா பாதுகாத்து கடைசி வரைக்கும் நீடிச்சு வர மாதிரி நம்ம அதை வளர்த்து வச்சுக்கணும். ஷோ கேர் அண்ட் அஃபெக்ஷன் வித் ஆல் யோர் ஜஸ்ட், இட் வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். எப்படி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனோன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பிட நம்ம உண்மையான கேரும் லவ்வும் அதே மாதிரி அது முழு மனசோட உண்மையான சந்தோஷத்தோடு அவங்கக்கிட்ட காட்டினோன்னா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்,
கடைசி வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே children, the relationships are a real wealth. Let us see the rhyming words. Rhyming words are the words with the same sound. Soil, spoiled. Bread, ahead. Share, bear. Dare, care. Deeds, needs. Wealth, health. Zest, rest. Okay students. Now we are going to learn English 2, nouns. Nouns you have already learned in your previous classes. What are nouns, ma'am? Yes, nouns means naming word. The name of animal, place, things or people. This is called nouns. Good children. Now we are going to learn about common noun, proper noun, abstract noun. Common noun, a name of a animal, place, thing or people. காமனாக சொல்கிறது, குறிப்பிட்டு சொல்லாமல் காமனாக சொல்கிறத காமன் நவுன். ப்ராப்பர் நவுன், ப்ராப்பர் நவுன் a name of a specific person, place, animal or thing. ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தரை சொல்கிறது. இப்போது காமன் நவுன்னா பாய். இப்போ ப்ராப்பர் நவுன்னா the boy name is ராஜேஷ். ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்கிறது ராஜேஷ், அது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் எ கேபிட்டல் லெட்டர். அப்ஸ்ட்ராக்ட் நவுன், இப்போ ராஜேஷோட குவாலிட்டி அவனோட குணத்தை பற்றியோ அது சொல்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ ராஜேஷ் இஸ் அ குட் பாய் அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். Okay students, now let us move on to the book exercise. Dear students, take your English grammar book page number 10. Okay students, say whether these nouns are proper nouns or common nouns. Proper noun or common noun நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Okay students, first one, boy. What is this, ma? Yes, is a common noun or a proper noun? Yes, boy னு காமனாக சொல்கிறாங்க, அதனால it is a common noun. So we are going to put C. Next, Sachin Tendulkar. It's the name of a specific person. See, it starts with a capital letter. So what is this now? What noun is this? Yes, this is proper noun. Next, Tani. What is this, ma? This is a specific name of a place. So what noun is this? Yes, you are all correct. This is proper noun, as it starts with a capital letter. Next, the Elephanta caves. The Elephanta caves. See, this is a specific name. So what noun? Yes, proper noun. See, it starts with the capital letter. Next, beach. பீச்னு காமனாக சொல்லியிருக்காங்க. மெரினா பீச் அப்படிலாம் சொல்ல, வெறும் பீச்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா அது என்னது? காமன் நவுன். ஸோ சி. த அரேபியன் சி. சி ஸ்பெசிஃபிக்காக ஒரு சியோட நேம். ஸ்டார்ட்ஸ் வித் த கேபிட்டல் லெட்டர் ஆல்சோ. ஸோ வாட் நவுன்? எஸ், ப்ராப்பர் நவுன். Take page number 11. Guess who these people are. Fill in the blanks with the correct words from the box. Remember, all the words are common nouns. Okay students, see, the common nouns are given inside the box. I take care of plants. I am a gardener. I am a gardener. See, the answer is here. See the correct answer and write with the correct spelling. I sell books, pencils, pen and erasers. I am a whom? Yes, stationer. Stationer. Okay students, I sell medicines. I am a chemist. I sell medicines. I am a chemist. See, the answer is here. I judge cricket matches. I am an umpire.
I take care of the sick. I am a nurse. I travel to space. I am an astronaut. Students, hope you all understood the class, and thank you students. Meet you all in the next class.